இந்த மாதத்தினுடைய 2வது ஞாயிறு ஏப்ரல் 14 இந்த ஞாயிறு ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் சபையின் சார்பிலே இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வேளையிலும் கூட ஆராதனைக்குள்ளாய் நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். ஆராதனை அழைப்புக்காக எழுந்து நிற்போம். வேதத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். இது ஒரு ஜெபமாக இருக்கிறது. இந்த வசனமும் கூட ஒரு ஜெபமாக இருக்கிறது. யுத்த மனிதனும் கூட இந்த ஜெபத்தை சொல்லிவிட்டு தன்னுடைய யுத்தத்துக்கு கடந்து போகிறதாக நான் பார்க்கிறேன். இந்த வசனங்களை உணர்ந்தவர்களாக நாம் இந்த இடத்திலே கடந்து வருவோம். இஸ்ரேலே கேள் அப்படி என்று வேதம் சொல்லுகிறது. ஷேமா இஸ்ராயேல். உபாகமத்திலிருந்து ஒரு சில வசனங்கள். உபாகமம் 6வது அதிகாரம் 4 முதல் 9 வரை கேட்போம். இஸ்ரேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகளை உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக வைத்துக் கொள்வாயாக. அவைகளை உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாக இருக்க கடவது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசலிலும் எழுதுவாயாக. ஜெபசிந்தையினோடு சபையார் அமர்ந்திருப்போம். இறைவணக்க பாடலை கேட்போம். Stop
கண்களை மூடினவர்களாக தேவனை நோக்கி பார்ப்போம். இம்மட்டுமாய் நம்மளை வழிநடத்தி வந்திருக்கிறார். இந்த ஆராதனைக்குள்ளாய் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். கடந்த வாரங்களிலே தேவன் நமக்கு செய்த அநேக காரியங்கள் உண்டு. எல்லாவற்றையும் நினைத்தவர்களாக ஆராதனைக்குள்ளாய் கடந்து வருவோம். தேவனுக்கு முன்பாக கடந்து வருவோம். நம்மிடம் அநேக பாவங்கள் உண்டு. எல்லாவற்றையும் அவனுடைய சிந்தனைக்கு கொண்டு வருவோம். அவரிடம் அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். அப்பொழுது இந்த ஆராதனையிலே தேவன் பிரியமாயிருப்பார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பரிசுத்த தேவனே, பரலோக ராஜாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. யாரும் சேர முடியாத ஒளியின் மத்தியிலே வாசமாயிருக்கிற தேவனே, உம்மை துதிக்கிறோம் சாமி. கேராபின்களுக்கும் சேராபின்களுக்கும் மத்தியிலே வாசமாயிருக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமலிருந்து உண்டாக்கினவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை உண்டாக்கின தேவனே, எங்களை தேடி வந்து மீட்டு கொண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை தேடி வரவில்லை ஆண்டவரே, நீர் எங்களை தேடி வந்தீர் சாமி. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, கடந்த வாரத்தை நாங்கள் பின்னிட்டு திரும்பி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஏராளமான காரியங்கள் நீர் எங்களுக்கு அற்புதமாய் செய்தீர். இந்த நிமிடம் வரைக்கும் நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபைதான் சாமி. எங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக ஒரு விஷயம் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இதை மட்டும் நீர் செய்தீர், இதை செய்தீர், இதை செய்தீர் என்று ஒவ்வொன்றாக சொல்வதற்கு எங்களாலே முடியாது. அதற்கு நேரமும் கூட இல்லை. அவ்வளவாக எங்களுக்கு செய்திருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, அவை எல்லாவற்றுக்கும் மேலாக அநேக முறை நாங்கள் தவறி இருக்கிறோம். எங்களுடைய சிந்தனையிலே, எங்களுடைய சொல்லிலே, நாங்கள் செய்த செயல்களிலே அநேக காரியங்களே நாங்கள் தவறி இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பாவங்களை, எங்களுடைய தவறுகளை, எங்களுடைய மீறுதல்களை நீர் எங்களுக்கு மன்னிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த ஆராதனைக்குள்ளாய் நீர் வர முடியாதபடிக்கு காணப்படுகிற எங்களிடம் எல்லா காரியங்களையும் எங்களுக்கு மன்னிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். இந்த ஆராதனையிலே நீர் பிரியப்படத்தக்கதாக நாங்கள் இந்த இடத்திலே காணப்பட, உமக்கு முன்பாக நிற்கத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மாற்ற வேண்டுமாய் செபிக்கிறோம். நாங்கள் ஒன்றும் முத்தமர்கள் அல்ல. திரும்ப திரும்ப அதே காரியங்களை, அதே பாவ வழிகளிலே விழுந்து போகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு நீர் பலத்தை தரப்படுமாய் செபிக்கிறோம் சாமி. ஆராதனையிலே தொடக்கம் முதல் முடிவு வரைக்கு கர்த்தாவே நீர் இருந்து வழி நடத்தும். எங்களுடைய வசனங்களை கொண்டு எங்களோடு பேசும் சாமி. போதகரோடு இருந்து நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே. எந்த நோக்கத்தோடு இந்த வசனங்களை நீர் எழுதி வைத்திருக்கிறீரோ அந்த நோக்கத்தை கொண்டு எங்களோடு பேசும் ஆண்டவரே. அந்த நோக்கத்துக்காக நாங்கள் எழுந்து பிரகாசிக்கிற பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றி இந்த இடத்திலிருந்து அனுப்பவனுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. வர முடியாமல் போன பிள்ளைகளுக்காக வருகிறோம். வருகிற வாரங்களிலே எங்களோடு அவர்களை கூட்டி சேர்ப்பீர் என்று விசுவசிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே உம்முடைய வார்த்தை யாருக்கெல்லாம் குறிக்கப்பட்டு இருக்கிறதோ அவர்கள் எல்லோரையும் நீர் குறித்த நேரத்திலே கூட்டி சேர்க்க வேண்டுமாய் செபிக்கிறோம். தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் ஆராதனையை நீர் பொறுப்படுத்தி நடத்தும் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மட்டுமே இந்த இடத்திலே மகிமைப்படட்டும் சாமி. சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. மீட்பர் இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். தொடக்க பாடலுக்காக எல்லோரும் எழுந்து நிற்போம். பாடகரோடு சேர்ந்து இந்த பாடலையும் கூட நாம் உற்சாகத்தோடு பாடுவோம். Yes,
சபையார் நின்று கொண்டிருக்கையில் சங்கீதம் 40 இருந்து எடுக்கப்பட்ட மாறி மாறி வாசித்தல் பகுதியை நாம் வாசிப்போம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலுமிருந்து என்னை தூக்கி எடுத்து நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அநேகர் அதை கண்டு பயந்து அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாயிருக்கிறது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பாமல் சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் நீர் கேட்கவில்லை. என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். மகா சபையிலே நீதியை பிரசங்கித்தேன். உம்முடைய நீதியை நான் என் இருதயத்துக்குள் மறைத்து வைக்கவில்லை. உமது கிருபையையும் உமது உண்மையையும் கர்த்தாவே, நீர் உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடையாமற் போக பண்ணாதேயும். ஆமென். சபையார் அமரவும். துதி ஆராதனைக்குள்ளாய் கடந்து போவோம். உற்சாகத்தோடு தேவனை துதித்து பாடுவோம். பிரைஸ் தி லார்ட். உன்னதமான தேவனாகிய கர்த்தரை துதித்து ஆராதிப்பது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். ரூத் 2ஆம் அதிகாரம் வசனம் 12 இவ்வாறாக எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ஆம், ரூத் என்கிற மகள் தன் கணவனை இழந்து தன் மாமியாரையும் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரையும் உறுதியாய் பற்றி கொண்டாள். அவள் இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் அவளுக்கு திரும்ப கொடுத்து அவளை ஆசீர்வதித்தார். நாமும் இன்றைக்கு எதை இழந்திருந்தாலும் கர்த்தர் நமக்கு ரெட்டிப்பாய் தர வல்லவர். நாம் யாவரும் எழுந்து நின்று உற்சாகமாக உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் என்ற பாடலை பாடி கர்த்தரை ஆராதிப்போம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே.
என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அடுத்த பாடலாக மகிமை உமக்கென்றோ என்ற பாடலை பாட இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சகல துதி கன மகிமைக்கு பாத்திரராக இருக்கிறார். அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டிருக்கிறார். ஆகவே உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும்
நண்பர் இயேசுவுக்கே மகிமை உமக்கன்றோ, உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. இந்த உலகத்தில் அநேக உபத்திரவங்கள் உண்டு, நமக்கு பாடுகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, சோர்வுகள் உண்டு. ஆனாலும் ஒவ்வொரு நேரமும் நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் தான் போய் விழுகிறோம். சங்கீதக்காரன் சொல்கிறான், என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக அப்படின்னு சொல்கிறாரு. உண்மையிலேயே ஒவ்வொரு நேரமும் அவருடைய அன்பை, கிருபையை நம்மை விட்டு விலக்காமல் இருந்த அந்த தேவனுக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு கூட நம்ம நன்றி செலுத்துவோம். அமர்ந்திருந்து இந்த பாடலை ஜெபசந்தியோடு கூட பாடலாம். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறேன். கர்த்தாவே, நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறேன். முழு உள்ளத்தோடு உம் நாமம், முழு உள்ளத்தோடு
இவ்வேளையிலும் ஜெபத்துக்காக வருகிறவர்கள் நீங்கள் ஜெபத்துக்காக முன்பாக வரலாம். மகிமையும் கிருபை நிறைந்த எங்கள் தேவரீர், கர்த்தாவே உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். ஆண்டவரே, எங்களோடு நீர் இருக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னமானது எங்களை ஆளுகை செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னமானது எங்களை சூழ்ந்திருக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னமானது இங்கே இப்பொழுது எங்கள் மத்தியில் இருக்கிறதற்காய் தேவரீர் உம்மை துதித்து உம்மை ஸ்தோத்திரித்து உம்மை ஆராதிக்கின்றோம். கர்த்தாவே தேவரீர், நீரே எங்களுக்கு நல்லவருமாய் எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறதற்காய் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை காக்கிற தேவனாய் இருக்கிற கிருபைக்காய் உம்மை துதிக்கிறோம். எங்களை காண்கின்ற தேவனாய் இருக்கிறதற்காய் உம்மை துதிக்கிறோம். எங்களை கரம் பிடித்து வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறதற்காய் உம்மை துதிக்கிறோம். உண்மை உள்ளவராய் இருக்கிறதற்காய் உம்மை துதிக்கிறோம். நீதி உள்ளவராய் இருக்கிறதற்காய் உம்மை துதிக்கிறோம். மகிமை நிறைந்தவராய் இருக்கிறதற்காய் உம்மை துதிக்கிறோம். சர்வ வல்லவராய் இருக்கிறதற்காய் உம்மை துதிக்கிறோம். தேவாதி தேவனாய் இருக்கிறதற்காய் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாதி கர்த்தராய் இருக்கிறதற்காய் உம்மை துதிக்கிறோம். என்றென்றுமாய் இருக்கிறவராய் இருக்கிறதற்காய் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். ஆண்டவரே, இப்பேற்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை ஆண்டவரே பாவிகளும் நீசருமாகிய எங்களுக்கு நீர் கொடுத்து எங்களை ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தையும் கொடுத்து ஆசீர்வதிக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஆராதிக்கும்படியாக ஒரு அழகான ஒரு இடத்தையும் எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்திருக்கிறீரே தேவரீர், உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். கர்த்தாவே, எந்த நேரத்திலும் உம்மை ஆராதிக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, அநேக சமயங்களிலே நாங்கள் உம்மை ஆராதிப்பதை மறந்து
எங்களையும் எங்களுடைய சுயத்தையும் எங்களுடைய விருப்பங்களையும் நாங்கள் ஆராதித்து கொண்டிருக்கின்றோம். தேவரீர் தயவாக எங்களை மன்னித்தருளும். இந்த விக்கிரக ஆராதனையிலிருந்து எங்களை மீட்டெடுத்தருளும். நாங்கள் உம்மை மாத்திரமே நாங்கள் ஆராதிக்கின்றவர்களாக இருந்து எங்களுடைய செயலிலும் எங்களுடைய பேச்சிலும் நடத்தையிலும் எங்களுடைய சிந்தனையிலும் ஆண்டவரே உம்மை மாத்திரமே ஆராதிக்கின்ற பிள்ளைகளாக இருக்க நாங்கள் விருப்பப்படுகின்றோம். தேவரீர் நீர் எங்களை அப்படியாக வணைந்தருளும். நாங்கள் உம்மை தவிர வேற யாரையாவது வேறு எதனையாவது நாங்கள் ஆராதிக்க ஒரு நேரம் ஏற்பட்டால் பரிசுத்த ஆவியானவரே எங்களை நீர் தடுத்தருளும். சுவாமி, எங்களை உணர்த்தியருளும். உம்முடைய உணர்த்துதலுக்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே உம்மிடத்துல வரவும் உம்மையே ஆராதிக்கவும் எங்களுக்கு கிருபையும் ஒத்தாசியும் செய்யும். நீர் செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை வழி நடத்துகிற தயவுக்காய் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். கர்த்தாவே, அமோக்கியோ தமிழ் மெத்தடிஸ்ட் திருச்சபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த திருச்சபை நீர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக நன்றி. இந்த திருச்சபைக்கு நீர் கொடுத்திருக்கின்ற ஆத்மாக்களுக்காக நன்றி. இந்த திருச்சபையிலே நீர் கொடுத்திருக்கின்ற பொறுப்பாளர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த திருச்சபையிலே நீர் கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு ஊழியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களையும் பார்த்து நீர் கொடுத்திருக்கின்ற இந்த ஆசீர்வாதங்களை உண்மையோடு ஆண்டவரே உத்தமத்தோடு மனத்தாழ்மையோடு ஆனந்தத்தோடு சந்தோஷத்தோடு செய்து ஒருவரோடு ஒருவர் நாங்கள் இணைந்து உம்மிலே வளர எங்களுக்கு கிருபையும் ஒத்தாசையும் செய்யும். நீர் செய்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். சிறு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் இடைப்படுகிற தயவுக்காக நன்றி. இப்பிள்ளைகள் உம்மை காணவும் ஆண்டவரை விசுவாசத்திலே வளரவும் பிள்ளைகளை நீர் ஆட்கொள்ளும். வாலிப பிள்ளைகளுக்காக உம்மிடத்துல வருகிறோம். உலக பிரகாரமான அநேக காரியங்கள் இவர்களை ஈர்க்கும் பொழுது அவ்வுலக காரியங்களை விட்டு விலகவும் ஆண்டவரே உம்மிலே பற்றி கொண்டு உம்மிலே நிற்கும்படியாக இவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டு வழி நடத்தி காத்து கொள்ளும். பிள்ளைகளினுடைய படிப்பின் காரியங்கள், உத்தியோகத்தின் காரியங்கள், ஆண்டவரே திருமணத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். நீர் இருந்து ஒவ்வொன்றையும் நேர்த்தியாக வழிநடத்தி ஆசீர்வதித்து காத்தருளும். தேவரீர் பெரியவர்களுக்காக இடத்துல வருகிறோம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்காக இடத்துல வருகிறோம். நீர் கொடுத்திருக்கின்ற அந்த உத்தியோகத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கைகளின் பிரயாசங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஞானத்தோடு பயன்படுத்த கிருபை செய்தருளும். வீட்டில் இருப்பவர்களுக்காக இடத்துல வருகிறோம். முதியவர்களுக்காக இடத்துல வருகிறோம். ஒவ்வொருவரையும் நீர் பேர் பேராக தொடும். நீர் ஆசீர்வதியும். நீர் வழி நடத்தியருளும். உம்முடைய ஆளுகைக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை ஒப்புவித்த மக்களாக இருக்க எங்களை தாழ்த்துகிறோம். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். இந்த வேளையிலும் தங்களுடைய பிறந்த நாட்களை கொண்டாடுகின்ற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். திருமதி கீதா கோபிக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும். சிறுமி பெக்கிக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும். திருமதி கோகிலா கோவிந்தராஜுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும். திரு டேனி ஜாய்சனுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும். ஷான் ரோனித் நோயலுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும். ஜோனத்தன் சாமுவேல் மதன்லாலுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும் சுவாமி. இப்பிள்ளைகள் நன்றியறிதலோடு ஆண்டவரே இந்த தங்களுடைய பிறந்த நாட்களை கொண்டாடுகிற வேளையில் உம்முடைய கிருபை பிரசன்னம் அவர்களை சூழ்ந்து கொண்டு ஆண்டவரே அவர்களை நீர் மென்மேலுமாய் ஆசீர்வதித்து இந்த பிள்ளைகள் எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மை சார்ந்திருக்கவும் உமக்கு நன்றி அறிதலுள்ள பிள்ளைகளாக இருக்க இவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் வணைந்தருளும். இவர்களுடைய வாழ்க்கையிலே நீர் தொடர்ந்து ஆண்டவரும் கர்த்தருமாய் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். காத்துக்கொள்ளும், பலப்படுத்தி அருளும். தன்னுடைய திருமண ஆண்டு நிறைவினை கொண்டாடுகின்ற திரு போஸ், திருமதி கிரேஸ் போஸ் இவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இவர்களை மட்டுமாக கணவன் மனைவியாக வைத்து நீர் ஆசீர்வதித்து வருகிற தயவுக்காக நன்றி. இவர்களுக்கு கொடுத்த குடும்பத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தொடர்ந்து இவர்களை ஆசீர்வதித்து நல்ல சுகத்தோடு பலத்தோடு வைத்து காத்தருளும். நீர் செய்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். வழி நடத்தியருளும். ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க வந்திருக்கின்ற பிள்ளைகள் நீர் இவர்களுடைய வாழ்க்கையை செய்த எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறார்கள்.
அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் ஏறெடுக்கும் துதியும் ஸ்தோத்திரங்களையும் அங்கீகரியும் ஆசீர்வதியும் சுவாமி. விண்ணப்பங்களோடு வேண்டுதல்களோடு வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் இடத்துல வருகிறோம். ஒவ்வொருவரையும் நீர் தொடும்படியாக ஜெபிக்கின்றோம். சகோதரி சகாதேவிக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அவரோடு நீர் இருக்கிற கிருபைக்காக நன்றி. அவருக்கு அந்த உடலிலே வேண்டிய நல்ல சுகத்தையும் பலத்தையும் தந்து அவர்களை நீர் காத்துக்கொள்ளும். நீர் செய்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். சகோதரி கோகிலாவுடைய தாயாருக்காக உம்மிடத்தில் வருகிறோம். அம்மாவை நீர் தொடும்படியாக ஜெபிக்கிறோம். அம்மாவை நீர் காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. அம்மாவுடைய வாழ்க்கையை எம்மட்டுமாய் நீர் செய்த எல்லா நன்மைக்காய் ஸ்தோத்திரிக்கின்றோம். தொடர்ந்து அவர்களை நீர் வழி நடத்தி காத்துக்கொள்ளும். தேவரீர் சுகவீனத்தோடு இருக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக உம்மிடத்தில் வருகிறோம். அந்த உடலில் இருக்கின்ற சுகவீனங்களை நீக்கி போட்டு பரிபூர்ண சுகத்தையும் பலத்தையும் நீர் தந்து காத்தருளும். மனதிலே அமைதி இழந்து சமாதானம் இழந்து சோர்ந்து போயிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக உம்மிடத்தில் வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆற்றி தேற்றி பலப்படுத்தி ஆண்டவரே உம்மிலே நிலைத்திருக்க கிருபை செய்து காத்தருளும். நீர் செய்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் ஆசீர்வதிக்கின்ற உம்முடைய ஆசீர்வாதங்களுக்காய் உம்மை துதிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, தேவரீர் சிங்கப்பூர் தேசத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த தேசத்தை நீர் காக்கிற கிருபைக்காக நன்றி. இந்த தேசத்தினுடைய தலைவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் பேர் பேராக தொடும் ஆசீர்வதியும் நீர் ஆட்கொள்ளும். இந்த தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரும் உண்மையோடு இருந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கிருபை செய்தருளும். நீர் வைத்திருக்கின்ற விசுவாசிகளுக்காக திருச்சபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த தேசத்தில் உப்பாக ஒளியாக இருந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்தருளும். கர்த்தாவே, குறிப்பாக இந்த வேளையிலே இந்திய தேசத்துக்காக விசேஷமாக உம்மிடத்தில் வருகிறோம் சுவாமி. இந்த மாதத்திலிருந்து நடைபெற இருக்கின்ற அந்த தேர்தலுக்காக உம்மிடத்தில் வருகிறோம். ஆண்டவரே, ஏப்ரல் 19 தமிழகத்தில் நடைபெற இருக்கின்ற அந்த தேர்தலுக்காக உம்மிடத்தில் வருகிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மிடத்தில் கர்த்தாவே தேவரீர் உம்மிடத்தில் நாங்கள் வந்து நிற்கின்றோம். இந்திய தேசத்துக்காக வந்து நிற்கின்றோம். இந்திய தேசத்தில் ஒரு மாறுதலை நீர் ஏற்படுத்தும்படியாக உம்மிடத்திலே நாங்கள் கெஞ்சி நிற்கின்றோம் சுவாமி. ஆம் ஆண்டவரே, எங்களுடைய பாவங்கள் அநேகம். எங்களுடைய பாவங்கள் நிமித்தம் ஆண்டவரே அநேக தீய காரியங்களை நாங்கள் சந்தித்தோம். ஆண்டவரே, உம்மிடத்தில் வருகிறோம். எங்களை மன்னித்து எங்களுடைய பாவங்களை எங்களை விட்டு அகற்றி ஆண்டவரே இந்த தேசத்துக்கு ஒரு க்ஷேமத்தை நீ தாரும் சுவாமி. இந்த தேசத்தை நீர் தொடும்படியாக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த தேர்தலில் ஓட்டு போடுகின்ற ஒவ்வொருவரும் ஆண்டவரே நீர் தொடும். ஆண்டவரே, பணத்திற்காக அல்ல, கிடைக்கின்ற சிற்றின்பங்களுக்காக அல்ல ஆண்டவரே, நீண்ட காலத்தை எதிர்பார்த்து உண்மையோடு அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய ஓட்டுகளை போட நீர் கிருபை செய்தருளும். நீர் செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த தேர்தல் ஆணையம் அந்த அதிகாரிகள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும். அரசியல்வாதிகளை முக்கியமாக ஆண்டவரே நீர் ஆட்கொள்ளும். அரசியல்வாதிகளுக்கு துணையாக நிற்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் தொடும் ஆண்டவரே, அவர்களை ஆட்கொள்ளும். அவர்களுடைய சித்தம் அல்ல என்பதை ஒவ்வொருவரும் உணர நீர் கிருபை செய்தருளும். நீர் எங்களுக்கு கொடுக்கின்ற பதிலுக்காக நன்றி. அதற்காக ஆவலோடு ஸ்தோத்திரத்தோடு காத்து கொண்டு இருக்கின்றோம். நீர் கொடுக்கின்ற இந்த மாற்றுதலுக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உலக நாடுகள் அநேக நாடுகளில் கர்த்தாவே நடைபெறுகிற காரியங்களை பார்க்கும் பொழுது மனம் உடைந்து போகின்றோம். ஆண்டவரே, அப்பாவி மக்கள், ஏழைகள், கர்த்தாவே விதவைகள், சிறு பிள்ளைகள் சீரழிக்கப்படுகின்ற சூழ்நிலை. இப்பேற்பட்ட இந்த உலகத்தில் ஆண்டவரே அமைதி இழந்து இருக்கின்ற இந்த உலகத்தில் ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து சமாதானத்தை பெற்ற பிள்ளைகளாகி நாங்கள் உம்முடைய சமாதானத்தை உம்முடைய இளைப்பாறுதலை இந்த உலகத்துக்கு கொண்டு செல்ல கிருபை செய்தருளும். எங்கள் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்தி அருளும் ஆண்டவரே. சிங்கப்பூர் தேசத்தில் உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளின் மக்களும் இங்கே இருக்கிறார்கள். இந்த தேசத்தில் இருக்கும் பொழுது அவர்களை நாங்கள் சந்திக்க கிருபை செய்தருளும். இந்த தேசத்தை விட்டு அவர்கள் செல்வதற்கு முன்பாக உம்முடைய சத்தியத்தை அவர்கள் ஒரு முறையாவது கேட்கும்படியாக ஆண்டவரே நாங்கள் அவர்களுக்கு உம்முடைய சுவிசேஷத்தை சொல்லுகிற பிள்ளைகளாக இருக்க கிருபை செய்தருளும். நீர் செய்கிறதற்காக நன்றி. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளுகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம் சுவாமி. உம்முடைய சித்தம் நடைபெறட்டும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும்.
மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே, ஆமேன். கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்தருளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். கர்த்தருக்கென்று கொடுக்கிற நேரம் இது. அனைவரும் எழுந்து நிற்போம். காணிக்கைக்காக ஜெபிப்போம். தலைகளை தாழ்த்தி சோதரம் ஐயா, நன்றி ஆண்டவரே. கதாவை இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே எங்களுடைய காணிக்கைகளை, எங்களுடைய தசம பாகங்களை உமக்கு முன்பாக நாங்கள் வைக்க இருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் இந்த காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் உற்சாகத்தோடு கொடுக்க எங்களுக்கு நீர் மனதை தாரும், கிருபையை தாரும் சாமி. ஏதோ கடமைக்காக நாங்கள் கொடுக்காதவர்களாக நாங்கள் காணப்பட எங்களுக்கு கிருபை தாரும். அப்படியான எண்ணங்கள் எங்களுக்கு இருக்குமானால் அவற்றை நீர் எடுத்து போட வேணுமாய் செபிக்கிறோம். எங்களுடைய காணிக்கைகளும் எங்களுடைய தசம பாகங்களும் நாங்களுமே எங்களுடைய தேவனுக்கு பிரியமானவர்களாக நாங்கள் உமக்கு முன்பாக நிற்க கிருபை தாரும் சாமி. இன்னும் அதிகமாக நாங்கள் கொடுக்கத்தக்கதாக எங்களுக்கு மனதை தாரும், எங்களுக்கு பலத்தை தரவணுமாய் செபிக்கிறோம். அவ்வாறாக நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். சகல துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் சாமி. மீட்ப இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். Thank you.
சபையார் நின்று கொண்டிருக்கையில் இந்த வேளையிலே வேத பாடம் வாசிக்க கேட்போம். இன்றைக்கு வாசிக்கும்படியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட வேத பகுதி 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 34 வரை. Today's scripture portion is taken from the first book of Corinthians, chapter 15, verses 12 to 34. கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க, மரித்தோரின் உயிர்த்தெழுந்துதலில் என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? மரித்தோரின் உயிர்த்தெழுந்துதலே விட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லையே என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. மரித்தோர் உயிர்த்தெழவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்கிறவர்களாகவும் காணப்படுவோமே. மரித்தோர் உயிர்த்தெழவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திரவிட்டால் உங்கள் விசுவாசமும் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கேட்டிருப்பீர்களே. இமைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையாய் உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷர் பார்க்கிலும் பரிதாபிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். கிறிஸ்துவே மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற்பாலனானார். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுந்துதலும் உண்டாயிற்று. ஆதமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற்பாலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகாரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக்கொடுப்பார். எல்லா சத்துருங்களையும் தமது பாதத்திற்கு கீழ்ப்போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. பரிகாரிக்கப்படும் கடைசி சத்துரம் மரணம். சகலத்தையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினாரே. ஆகிலும் சகலமும் அவருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டதென்று சொல்லியிருக்கும் போது சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர் கீழ்ப்படுத்தப்படவில்லை என்பது வெளியரங்கமாயிருக்கிறது. சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் போது தேவனே சகலத்திலும் சகலமுமாயிருப்பதற்கு குமாரன் தமக்கும் சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார். மேலும் மரித்தோர் உயிர்த்தெழவிட்டால் மரித்தவர்களுக்காக ஞானஸ்நானம் பெறுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? மரித்தவர்களுக்காக ஏன் ஞானஸ்நானம் பெறுகிறார்கள்? நாங்களும் ஏன் எந்நேரமும் மோசத்திற்கு எதுவாயிருக்கிறோம்? நான் அனுதினமும் சாகிறேன். அதை நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினால் உங்கள் குறித்து நான் பாராட்டுகிற மேன்மையை கொண்டு சத்தியமாய் சொல்கிறேன். நான் எபேசுவில் துஷ்டமிருக்கங்களுடன் போராடினேன் என்று மனுஷர் வழக்கமாய் சொல்லுகிறேன். அப்படி போராடினதினாலே எனக்கு பிரயோஜனம் என்ன? மரித்தோர் உயிர்த்தெழவிட்டால் புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்லலாமே. மோசம் போகாதிருங்கள். ஆகாத சபாஷணங்களே நல்லழக்கங்களை கெடுக்கும். நீங்கள் பாவச் செய்யாமல் நீதி கேட்க விழுந்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருங்கள். சிலர் தேவனை பற்றி அறிவில்லாதிருக்கிறார்களே. உங்களுக்கு வெட்கமுண்டாக இதை சொல்லுகிறேன். இது கர்த்தருடைய வார்த்தை. சபையார் அமர்வும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. நாம் ஜெபம் செய்வோம். உமக்கென் ஆத்மா காத்திருக்கும், உம் வார்த்தை என் நம்பிக்கை. ஆம் ஆண்டவரே, இந்த உலகம் பலவிதமான போதனைகளை எங்களுக்கு கொடுத்தாலும்
உம்முடைய வார்த்தையை நாங்கள் பற்றி கொண்டு நிற்கவும், உம்முடைய வார்த்தையில் இருக்கிற சத்தியத்தை நாங்கள் அறிந்து அதிலே நிற்கும்படியாக நீர் கிருபை செய்தருளும். இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த உம்முடைய ஜீவ வார்த்தையை கொண்டு எங்களோடு நீர் இடைப்படும், அடியேனை மன்னியும் மறையும் வெளிப்படும், நீர் பேசும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே. ஆமென், ஆமென். இந்த ஈஸ்டர் பிற்பாடு, கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாள் பிற்பாடு நாம் பார்க்கின்ற தேவ செய்தி 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் நாம் பார்த்து வருகிறோம். ஒரு சிலருக்கு இந்த 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் எப்போ அதிகமாக வாசிப்பாங்க தெரியுமா? 1 கொரிந்தியர் 15. 1 கொரிந்தியர் 13 என்ன, எதை குறித்தது? 1 கொரிந்தியர் 15 எப்போ நிறையா வாசிக்க கேட்போம்? சாவில் இல்லை? நீங்கள் யோசிக்கலாம், என்ன இந்த பாஸ்டர் ஈஸ்டர் சீசனில் 1 கொரிந்தியர் 15 வைத்து சொல்லி கொண்டு இருக்கிறாரு. 1 கொரிந்தியர் 15 முற்றிலுமாக பார்த்து அதை ஒரே வார்த்தையில் சொல்லணும் என்றால் உயிர்த்தெழுதல். If you want to summarize 1 Corinthians chapter 15 in one word, it is nothing but resurrection. உயிர்த்தெழுதலை குறித்து, இந்த உயிர்த்தெழுதலை குறித்து பவுல் அவர் எழுதுகிற நோக்கத்தை போன வாரமே நான் சொன்னேன். மீண்டுமாக அதை நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த கொரிந்து பட்டணத்தில், கொரிந்து சபையில் நிறைய வித்தியாசமான போதனைகள், அதில் இந்த உயிர்த்தெழுதலை குறித்ததான நிறைய கேள்வி. உயிர்த்தெழுதல், கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல், நம்முடைய உயிர்த்தெழுதல், இப்படியான நிறைய கேள்வி. இக்கேள்விகளுக்கு பவுல் இந்த 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் அவர் பதில் கொடுக்கிறார். இந்த பவுல் இதற்கு கொடுக்கிறதுக்கான ஒரு பின்னணியும் நாம் பார்க்க வேண்டும். இது அப்போஸ்தலர் 17வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது பவுல் அத்தேனே என்ற பட்டணம், கிரேக்கில் இருக்கின்ற அத்தேனே என்ற பட்டணத்துக்கு அவர் செல்கிறார். அந்த அத்தனை பட்டணத்தில் அவர் பார்க்கிற காரியம் நிறைய விக்கிரகங்கள் நிறைந்திருக்கின்றது. There's a lot of statues or idols being kept. அதில் ஒரு இடத்துல பார்க்கும் பொழுது அது வெறுமையாக இருக்கின்றது, அறியப்படாத தேவனுக்கு, டு தி அன்னோன் காட் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ பவுல் அவர்கள் இடத்துல பேசும் பொழுது அவர்கள் இடத்துல சொல்றார், நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அங்கே கூடியிருக்கிறவர்கள் யார் என்றால் பிலாசபர்ஸ், ஞானவான்கள். இவர்கள் நிறைய காரியங்கள் தர்க்கம் செய்கிறவர்கள், ஸ்காலர்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லை பிலாசபர்ஸ். அவருக்குன்னா ஆக்சுவலாக இந்த வேர்ட் ஸ்காலர் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா the one who have lot of free time. அதனால தான் என்ன பண்ணுவாங்க, அந்த ஃப்ரீ டைமில் கண்டது குறித்தும் யோசிப்பாங்க, கண்டது குறித்தும் என்ன பண்ணுவாங்க, ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த நாட்களில் இருந்த அந்த கிரீக் ஸ்காலர்ஸ், அவர்களுடைய ஒரு ஆர்கியூமெண்ட் என்னன்னா, ஊசி உடைய முனையில் எத்தனை தேவதூதர்கள் நிற்க முடியும்? How many angels can stand on the tip of a needle? இப்படி இவர்கள் தர்க்கம் செய்கின்ற ஒரு மக்கள். இந்த பவுலை பார்த்து, பவுல் சொல்லுகிற காரியம் பார்த்து பவுலை என்ன கூப்பிடுறாங்கன்னா, அவன் ஒரு வாயாடி என்கிறார்கள். இஸ் அ பேப்லர். லெட்ஸ் கம் அண்ட் கோ அண்ட் லிசன் டு திஸ் பேப்லர். பவுல் கிறிஸ்துவை குறித்து சொல்லி, நீங்கள் அறியப்படாத தேவன் என்று சொல்லுகிறீர்களே, அவரை குறித்து சொல்லுகிறேன் என்று சொல்லி கிறிஸ்துவை குறித்து சொல்லி கொண்டு வரும் பொழுது கடைசியாக கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்ற அந்த காரியம் வரும் பொழுது, அது வரைக்கும் கேட்டுக்கொண்டு இருந்தவர்கள் இப்பொழுது ஒரு சிலர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அவரை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஏளனம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஒரு சிலர் என்ன சொன்னாங்க, சரி சரி பரவாயில்ல, நான் இன்னொரு நாள் நீ சொல்கிறத நாங்கள் கேட்குறோம். அவர்கள் கிரேக்கர்களுக்கு என்னென்றால், மரித்த பிற்பாடு அடுத்ததாக ஒரு வாழ்க்கை இருக்குது. இப்போ நிறைய உலக மதங்களில் கூட பார்த்தீங்கன்னா, மரித்த பிற்பாடு பல ஜென்மங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்களே, 7 ஜென்மம் இருக்குது, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இந்த கிரேக்கர்களும் அப்படியாக எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் இங்கே பவுல் இவர்களிடத்துல சொல்லுகிற காரியம் என்னென்றால், உயிர்த்தெழுதல். அப்படின்னா இந்த மரித்து போன இந்த சடலம் உயிரோடு எழுகிறது. மரித்து போன கிறிஸ்துவின் சடலம்
உயிரோடு எழுந்தது என்று சொல்லும் பொழுது அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. அதனால தான் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, பவுலோடு அவர்கள் தர்க்கம் செய்கிறார்கள். ஆனாலும் ஒரு சிலர் பவுல் சொல்லுகிற காரியத்தை நம்பினார்கள். இப்பொழுது அப்போஸ்தலர் 17 முடித்து 18வது அதிகாரத்தில் அந்த முதல் வசனத்தில் அவர் பார்க்கும் பொழுது அத்தேனே பட்டணத்தை விட்டு கொரிந்து பட்டணத்துக்கு வந்தார். ஸோ இப்படியான ஒரு தர்க்கம் இருக்கின்ற ஒரு காரியம். அங்கிருந்து பவுல் கொரிந்துக்கு வருகின்றார். இந்த ஏத்தென்ஸ் அண்ட் கொரிந்த் இதெல்லாம் பக்கமாக இருக்கின்ற ஒரு பட்டணங்கள். எனவே இந்த போதனைகள் எல்லாம் கிரேக்க நாடோடு சேர்ந்தது. அந்த போதனைகள் எல்லாம் இங்கே கொரிந்து பட்டணத்திலையும் இருக்கின்றது. எனவே பவுல் இந்த கொரிந்து பட்டணத்தில் இருக்கிற கிறிஸ்துவர்கள் இப்பேற்பட்ட போதனைகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களிடத்துல கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்ற ஒரு காரியத்தை குறித்து அவர்களிடத்துல சொல்லுகிறார். அங்க ஒரு முக்கியமான இந்த உயிர்த்தெழுதலில் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை என்று பார்க்கும் பொழுது அது 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 12வது வசனத்தில் in 1 Corinthians chapter 15 verse 12 it is said, கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? Now if Christ is preached that he has been raised from the dead, how do some among you say that there is no resurrection of the dead? So இதுதான் அங்க இருக்கிற பிரச்சனை. கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லுகிறோம். இதை தான் பவுல் ஆரம்பத்திலேருந்தே சொன்ன காரியம். போன வாரத்தில் நம்ம பார்த்த காரியம் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் முதல் 11 வசனங்களில் பார்க்கும் பொழுது முதல் 4 வசனங்களில் பவுல் சொல்கிறார், நான் உங்களுக்கு பிரசங்கித்த அந்த காரியம் அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள், நிலை கொண்டிருக்கிறீர்கள், கை கொண்டிருக்கிறீர்கள். இல்லை, என்ன பிரசங்கித்தேன்? சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன். என்ன சுவிசேஷம்? 3வது வசனம் 4வது வசனத்தில் கிறிஸ்து மரித்தார், அடக்கம் செய்யப்பட்டார், உயிரோடு எழுந்தார். இந்த சுவிசேஷத்தை நான் உங்களுக்கு பிரசங்கித்தேன். கிறிஸ்து மரித்து அப்படியே இல்லை, அவர் உயிரோடு எழுந்தார் என்று நான் உங்களுக்கு பிரசங்கித்தேன். அப்படி கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்கிற மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? மீண்டுமாக அவர்களுடைய நாட்களில் இருந்த போதனை என்னென்றால், மரித்த பிற்பாடு அடுத்த ஜன்மம் தான், அடுத்த ஒரு வாழ்க்கை. ஆனால் பவுல் இங்கே பயன்படுத்துகிற வார்த்தை த ரெசரெக்ஷன் ஆஃப் த டெட். அந்த டெட் என்ற வார்த்தை என்னன்னா, அது நெக்ராஸ் கிரேக்க மொழியில் அது என்னன்னா சடலம், இட்ஸ் அ காப்ஸ். அவர் என்ன சொல்றாரா, மரித்து போன ஒரு சடலம் உயிரோடு எழுகிறது. இதை தான் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. மரித்து போன சடலம் என்ன ஆகும்? அழிந்து போகும், அவ்வளோதான். அந்த மரித்து போன சடலம் உயிரோட வர முடியாது. இதை இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனால் பவுல் அவர்களிடத்துல தான் சொல்கிறார், இந்த கிறிஸ்து மரித்து அவர் சடலம் என்ன ஆச்சுன்னா உயிரோடு எழுந்தது. பவுல் இங்க சொல்ல அவருடைய ஆவி உயிரோடு எழுந்தது, அவருடைய ஆத்மா உயிரோடு எழுந்தது இல்லை, அவருடைய சடலம், கிறிஸ்து அவருடைய சடலம் உயிரோடு எழுந்தது என்று அவர் சொல்லுகிறார். இது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. எனவே பவுல் என்ன பண்றாருன்னா, அவர்களிடத்துல ஆர்கியூ பண்ணல, பட் அவர்களுக்கு முன்பாக ஒரு சில காரியங்களை கொண்டு கேட்கின்றார். இதெல்லாம் நீங்க இல்லை, உயிர்த்தெழுதல் இல்லைன்னா இதெல்லாம் எப்படி நடைபெறும்? தொடர்ச்சியாக அவர் கேட்கின்ற ஒரு சில காரியங்கள் 13வது வசனத்துல, அங்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்றால் கிறிஸ்துவும் உயிரோடு எழுந்திருக்கல. இங்கு நாம கவனிக்க வேண்டிய இன்னொரு காரியம் என்ன என்றால், கிறிஸ்து அவர் இருக்கும் பொழுது 100% அவர் தெய்வமாகவும் 100% மனிதனாகவும் இருந்தார். He is 100% divine and 100% human. ஸோ இப்பொழுது அந்த சடலம் எழுந்திருக்குன்னு சொல்லும் பொழுது, இப்பொழுது அந்த மனித சடலம், கிறிஸ்துவனுடைய அந்த மாம்ச சடலம் அது எழுந்திருக்கிறது.
இந்த கிறிஸ்துவனுடைய மாம்சம் சடலம் எழுந்திருக்கலன்னா நாமும் மரித்த பிற்பாடு என்ன ஆகாது? நம்முடைய சடலமும் எழுந்திருக்காது. 14வது வசனத்தில் கிறிஸ்து மரித்தோரிலிருந்து அவர் எழுந்திருக்கிறார் என்று நாங்கள் சொன்னோம்னா, அவர் எழாமல் போனால் நாம் சொல்லுகிறதெல்லாம் பொய், உங்களுடைய விசுவாசமும் பொய். அப்படின்னா நான் சொல்கிறேன், நாங்கள்லாம் என்ன பண்ணுறோம்? பொய் சொல்லிட்டு இருக்கிறோம் உங்ககிட்ட. We are preaching the false things. It's not the true. We are liars. பொய் சொல்லுகிறவர்கள். உங்களுடைய விசுவாசம் கூட ஒன்றும் கிடையாது. ரோமர் 10வது அதிகாரம் 9வது வசனம், Romans chapter 10 verse 9. கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் என்ன நடக்கும்? அந்த வசனத்தை எடுத்து பாருங்க. ரோமர் 10:9. கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு, கிறிஸ்துவை நாம் என்ன பண்றோம்? வாயினால அறிக்கையிடுகிறோம். தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். கிறிஸ்து மரித்தார் அதோட ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டா கிடையாது. இந்த கிறிஸ்து மரித்தார், இந்த கிறிஸ்து என்ன பண்ணார்? உயிரோடு எழுந்தார் என்று விசுவாசிக்கும் பொழுதுதான் ரட்சிக்கப்படுகிறோம். நம்ம இந்த அப்போஸ்தல விசுவாச பிரமாணம் சொல்லும் பொழுது இவைகளை தான் நாம் சேர்த்து சொல்லுகிறோம். இல்லை, கிறிஸ்து பாடுபட்டு மரித்தார் அதோடு முடிக்கல, அவர் உயிரோடு எழுந்தார். இந்த உயிரோடு எழுந்தார் என்ற அந்த விசுவாசம் நாம் ஒவ்வொருவருக்குள்ளாக இருக்கும் பொழுதுதான் நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாக நாம் அங்கே இருக்கின்றோம். தொடர்ந்து 15வது வசனத்தில் அவர் சொல்லுகிற காரியம், மரித்தோர் உயிர் தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாகவும் நாங்கள் காணப்படுகிறோம். கடவுளுக்காக என்ன பண்றோமா? பொய் சாட்சி, உண்மை இல்லை, பொய்யான காரியங்களை நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் இல்லை என்றால் மரித்தோரின் உயிர்த்தெழுதல் கிடையாது. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் இல்லைவிட்டால் மரித்தோரின் உயிர்த்தெழுதல் கிடையாது. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் அப்போஸ்தலர்களுடைய போதனைகள் பொய்யானவைகள், உண்மையானவைகள் அல்ல. அப்படின்னா இதில் இந்த புதிய ஏற்பாடில் நிறைய காரியம் என்ன? பொய். If Christ is not risen, most of that being written here in the scripture is not true. பவுல் அவர்களிடத்துல மீண்டுமாக அவர்கள் சொல்லுகிற காரியமே தான். 17வது வசனத்தில் அவருடைய மரணம் வேஸ்ட், எந்த பிரயோஜனமும், அவர் மரித்தது, கிறிஸ்து மரித்தது எந்த பிரயோஜனமும் கிடையாது. கிறிஸ்து மரித்து அதோடு இருந்தார்னா, அவர் உயிர் தெழாமல் போனால் நம்ம என்னன்னா இன்னும் நம்ம மேலே இன்னும் பாவம் உண்டு. இந்த பாவம் நம்மை விட்டு போகல. அவர் மரணத்தை, பாவத்தை, பிசாசை ஜெயித்து எழுந்தார். எப்பொழுது என்றால் உயிர் தெழுதல்ல. அப்போ கிறிஸ்து மரித்து அப்படியே சிலுவையிலே இருக்கிறாரு, எல்லாம் அடக்கம் பண்ணிட்டாங்க, அந்த சடலம் அங்கேயே இருக்கு, இன்னும் உயிரோடு எழும்பலன்னா இந்த கிறிஸ்து மரணத்தை ஜெயிக்கல, இந்த கிறிஸ்து பாவத்தை ஜெயிக்கல. பாவத்தை கிறிஸ்து ஜெயிக்கலன்னா என்னன்னா, பாவம் கிறிஸ்துவை ஜெயித்து விட்டது. ஸோ பவுல் அவர்களிடத்துல ஒவ்வொரு காரியம், இதெல்லாம் நான் சொன்னேன், இதெல்லாத்தையும் நாங்கள் பிரசங்கித்தோம், இவைகளை நீங்கள் கை கொண்டிருக்கிறீர்கள், நிலைத்து கொண்டிருக்கிறீர்கள், ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், இதில் விட்டு விழாதீர்கள். 18வது வசனம், கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டு இருப்பார்களே. மரித்து போனவர்கள் அவர்களோட முடிவும் அவ்வளோதான். அதோட ஒரு மரணம் வந்துச்சுன்னா அதோட முடிஞ்சு, ஃபுல் ஸ்டாப், அவ்வளோதான். ஆனால்
ஆண்டவர் சொல்லுகிற காரியம், ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற வாழ்க்கை இந்த உலகத்தோடு முடிகிற ஒரு வாழ்க்கை கிடையாது. இதை கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் நன்கு அறிந்து புரிந்து கொண்டிருக்க வேண்டும். அதான் அடுத்த வசனத்தில் பவுல் எழுதுகிற இந்த காரியம். எனக்கு அந்த செய்தி கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் என்னென்னா, நான் மாத்திரம் பைபிள் எடுத்து படிக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் எல்லாரும் பைபிள் எடுத்திருந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஒரு சில சபைகளில் நான் பார்க்கும்போது சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் பைபிள் கொண்டு வராங்க. அங்கே வசனம் சொன்னோன்னே டக்குன்னு பார்த்து திருப்பி எடுத்து, இல்லாட்டினா என்னென்னா, இப்போ நான் சொல்கிறது எப்படின்னா ஒரு பேச்சு தான், ஒரு ஸ்பீச். அன்லெஸ் ஆர் அதர்வைஸ் யூ ஹேவ் யுவர் பைபிள் வித் யூ, ஓப்பன் இட் அண்ட் see. I want to challenge you. Beloved in Christ, I want to challenge each and every one of you. If you are really a Christian, bring your Bible to the church. என்னடா பாஸ்டர் எப்படி சொல்கிறாரு, நல்லபடியாக சொன்ன யாரும் கேட்க மாட்டேன்றாங்க. Okay? Bring your Bible. From next Sunday, I'll be asking you to show your Bible. Okay? வெக்கப்படாதீங்க. பைபிள் கொண்டு வரதுக்கு வெக்கப்பட தேவையில்லை. Bring your Bible. Phone, but better not the phone. Bring your physical Bible. யாருக்கிட்டலாம் பைபிள் இல்லை கை தூக்குங்க. பைபிளே இல்லை, வீட்டில் சொல்கிறேன், பைபிளே இல்லை என்கிட்ட, எனக்குன்னு ஒரு பைபிளே கிடையாது அப்படின்னா நான் பைபிள் கொடுக்குறேன். So from next Sunday, okay, make sure, parents, make sure your children are taking Bible. Children, ask your parents for the Bible. எல்லாருமே பைபிள் கொண்டு வருவோம். We open the Bible and we go through. Okay, I'm not going to name and shame you, but I'm going to ask each and everyone, show your Bible. Okay, even if you are not happy with me, you want to go and complain, please go ahead. I'm going to ask you this. Okay, bring your Bible. Don't let it sleep at home. Okay, மீண்டுமாக இங்கே பார்க்கும் பொழுது 19வது வசனம், 1 கொரிந்தியர் 15:19, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால், அப்படின்னா இந்த உலகத்தின் வாழ்க்கைக்காக மாத்திரம் இங்கே பிறந்தோம், இங்கே மரிக்க போகிறோம், இதுக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருக்கிறோம். We are the most pitiable person. வெறும் நான் இங்கே பிறந்தேன், என்னுடைய டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் டெத், அதோடு முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான் கிறிஸ்து, அதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது, அதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கை கிடையாது, இதுக்கு மாத்திரம் தான் எனக்கு கடவுள் வேணும் அப்படின்னு நினைத்து கொண்டு இருந்தால் நம்மை காட்டிலும் பரிதபிக்கப்படுகிறவர்கள் வேறு யாரும் கிடையாது. We are the most pitiable person. அப்போ பவுல் அவர்களிடத்துலையும் இன்று ஆண்டவர் நம்ம இடத்துல சொல்லுகிற காரியம் என்னென்றால், இதோடு முடித்து விடாதீர்கள், உங்களுடைய வாழ்க்கை இங்கே நீங்கள் மரிக்கும் பொழுது இது ஒரு ஃபுல் ஸ்டாப் கிடையாது. இங்கே இருக்கிற வாழ்க்கை 30, 40, 50, 60, 70, ஒரு சிலர் 100. ஆனால் ஆண்டவரோடு இந்த மரணத்துக்கு பிற்பாடு இருக்கின்ற வாழ்க்கை, உயிர்த்தெழுதலின் வாழ்க்கை, நித்தியமான வாழ்க்கை. பவுல் அவர்களிடத்துல ரொம்பவும் தெளிவாக அவர் சொல்லுகிறார். நாமும் நாம கேட்க வேண்டிய கேள்வி, இந்த கிறிஸ்துவை எதற்காக நம்பிக்கொண்டிருக்கின்றோம்? இந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை எதற்காக நாம் விசுவாசித்து கொண்டிருக்கின்றோம்? வெறும் இந்த உலகத்தில் இருக்கிற போது ஆண்டவரே எங்களுக்கு சுகத்தை கொடுங்க, எனக்கு பண கஷ்டம் வந்துச்சுன்னா ஆண்டவரே நீங்கள் ஒரு ஏடிஎம்மாக இருந்து என்ன பண்ணுங்க, காசு கொடுங்க, அப்படியாக மாத்திரம் இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாம் பார்த்து கொண்டிருந்தோமே ஆனால் நம்மை காட்டிலும் பரிதபிக்கப்படுகிறவர் வேற யாரும் கிடையாது. இந்த ஆண்டவர், இந்த வாழ்க்கைக்கும் அவர் ஆண்டவர், நாம் மரித்த பிற்பாடு உயிரோடு எழுந்து அவரோடு இருக்க போகிறோமே அந்த வாழ்க்கைக்கும் அவர் ஆண்டவர் என்பதை எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்களும் நானும் அறிந்திருக்க வேண்டும். பவுல் இவர்களோடு சொல்லுகிற காரியம், இந்த கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கலன்னா நம்பிக்கையே கிடையாது நம்மளுக்கு.
There is no hope for us if there is no resurrection of Jesus Christ. அதோட முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். நம்பிக்கை நம்ம இங்கே வந்து கூடுறதுக்கு தேவை கிடையாது, இந்த மாதிரி செய்தி கேட்கணும்னு தேவை கிடையாது, பைபிள் கொண்டு வரணும்னு தேவை கிடையாது, எதுவுமே தேவை கிடையாது. ஆனால் கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்பது தான் நம்பிக்கை. இந்த நம்பிக்கையோடு தான் நம்முடைய வாழ்க்கையை நாம் செய்து கொண்டு இருக்கின்றோம். இல்லைன்னா நிறைய பேருக்கு பயம், மரணத்தை பார்த்ததான ஒரு பயம், மரணம் என்று கேட்டாலே ஒரு பயம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு மரணம் பயம் அல்ல, மரணம் பயம் அல்ல. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தின் மரணம் ஒரு நம்பிக்கை காரணம். அவரோடு நாம் எழுந்திருக்க போகின்றோம். பவுல் தொடர்ந்து அவர்களிடத்துல பேசும் பொழுது அங்க சொல்லுகிறார், இந்த கிறிஸ்து முதற் பலன் என்று சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டில் அந்த பவுல் இந்த நாட்களில் கூட அந்த முதற் பலன் என்று சொல்லும் பொழுது அவங்களுக்கு நன்றாக தெரியும். அவர்களுடைய விளைச்சல்ல இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ், அந்த முதற் பலனை அவர்கள் கொண்டு வந்து காணிக்கையாக கொடுக்கும்போது என்ன நாங்கள் தெரியும்னா, இதோடு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு கிடையாது, இன்னும் நிறைய இருக்கின்றது. This is the first fruits, but still there are many to come. இந்த கிறிஸ்து முதற் பலனா, மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்த இந்த கிறிஸ்து முதற் பலனா, இவரை விசுவாசிக்கிற நாம் யாவரும் என்ன பண்ண போகிறோம்? மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பப்பட போகிறோம். இது நமக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு வாக்கு தத்தம். நம்ம கேட்கலாம், கிறிஸ்து மாத்திரம்தான் மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்தாரா? இல்லை, பழைய ஏற்பாட்டில் எலியா என்ன பண்ணார்? ஒரு விதவையின் மகனை உயிரோடு எழுப்பினார். இயேசு கிறிஸ்து கூட நாயின் அந்த விதவையினுடைய மகனை உயிரோடு எழுப்பினார். லாசரு, அப்போ நிறைய பேர் உயிரோடு எழுந்திருக்கிறாங்களே. அப்போ கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் என்ன? அவ்வளோ ஒரு வித்தியாசம். இவர்கள் உயிர்த்தெழுந்தார்கள், மரித்தார்கள். They were risen, God raised them, but eventually they died. But the resurrection of Christ is not death, it is eternal life. இதுதான் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்லுகிற காரியம். நாம் இந்த உலகத்தில் நாம் மரிப்போம், ஆனால் அது முடிவு அல்ல, நாம் தொடர்ச்சியாக அவரோடு வாழப்போகிறோம். எனவே இங்கே நாம் வாழ்கிற வாழ்க்கைக்கும் அவர் ஆண்டவர், நாம் தொடர்ந்து வாழப்போகிற வாழ்க்கைக்கும் அவர் ஆண்டவர். இந்த கிறிஸ்து உயிர்த்தெழ விட்டால் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். தட் இஸ் தி எண்ட். இவர்தான் முதற் பலன் என்று அவர் சொல்லுகிறார். ஒரு சில சமயத்தில் மக்களுக்கு இந்த ஒரு கேள்வி இருக்கும், உயிர்த்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க, ஒருவர் மரித்தாதானே உயிர்த்தெழ முடியும், ஏன் மரணம்? Why should a person die? ஏன் மரிக்கும்? அப்படியே ஆண்டவர் அப்படியே விட்டுருக்கலாம்ல, நம்ம அப்படியே வாழ்ந்து கொண்டே இருக்கலாமே. நமக்கு நன்றாக தெரியும், ஆதியாகமம் 2:3 நடைபெற்ற காரியம். மனிதன் பாவத்தில் விழுந்தான், ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் விழும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஏற்கனவே சொன்னார், நீ சாகவே சாவாய் என்று சொன்னார். அந்த இடத்துல பார்க்கும் பொழுது மனிதன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மரித்து போனான், ஆண்டவரை விட்டு விலகி போனான். மனிதனுடைய வாழ்க்கையில் உடல் சரீர பிரகாரமான மரணமும் வந்தது. ஆனால் இந்த ஆண்டவர், நீ செஞ்ச தப்பு, அதுக்கான தண்டனையை நீ அனுபவிக்கிற, நீ அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு போகாம அவர் என்ன பண்ணுகிறார்? இதை மாற்றுகிறார். ஆண்டவர் மாற்றி அமைக்கின்றார். மரித்து போன பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தில் இருந்து வெளியே வராமல் இருக்க முடிகிற நமக்கு கிறிஸ்துவாகிய தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி நமக்கு ஜீவனை கொடுக்கின்றார். ஆண்டவர் இங்கே பவுல் இங்கே எழுதும்போது அவர் சொல்கிறார், ஒரு மனிதன் மூலியமாக மரணம் வந்தது இல்லை? அந்த ஒரு மனிதன் என்று சொல்லும் போது ஆதாம் ஏவாள் இவர்கள் மூலியமாக மரணம் வந்தது, கீழ்ப்படியாமையின் மூலியமாக மரணம் வந்தது. இப்பொழுது இந்த ஒரு மனிதன் மூலியமாக உயிர்த்தெழுதலும் வருகிறது. இப்போ மீண்டுமாக நம்ம நன்றாக கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்றால், ஒரு மனிதன் மூலியமாக மரணம், கடவுள் மூலியமாக உயிர்த்தெழுதல்னு சொல்லலை. ஒரு மனிதன் மூலியமாக மரணம், ஒரு
மனிதன் மூலியமாக உயிர்த்தெழு. இந்த கிறிஸ்து 100% மனிதனாக இருந்தார். அவர் மரித்து அவருடைய சடலம் இருந்தது. அந்த சடலம் உயிரோடு எழுப்பப்பட்டது. நீங்களும் நானும் இந்த உலகத்துல மரிப்போம். நம்முடைய சடலத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? உயிரோடு எழுப்புவார். ஆண்டவர் உயிரோடு நிச்சயமாக அவர் எழுப்புவார். பவுலுக்கு இந்த மரணம் ஒரு எதிரி. பவுலுக்கு மாத்திரமல்ல, நாம் ஒவ்வொருவருக்கும் மரணம் ஒரு எதிரி. ஏன் மரணம் எதிரி என்றால், பாவத்தின் விளைவு தான், இல்லை, பாவத்தின் சம்பளம் தான். அப்போ நம்ம பாவத்தை நேசிச்சா மரணத்தை நேசிக்கிறோம். If we hate sin, we hate death. பவுலுக்கு இந்த மரணம் என்பது ஒரு எதிரி. ஆனால் இந்த மரணத்தை மனிதனால மேற்கொள்ள முடியாது. இந்த மரணத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரே ஒருவர் யார் என்றால், ஜீவனை பரிபூரணமாக கொடுக்கிறவர் மாத்திரமே இந்த மரணத்தை மேற்கொள்ள முடியும். இந்த பரிபூரண ஜீவியத்தை கொடுக்கின்ற ஆண்டவர், the one who gives us the abundant life, he is the only one who can defeat death. பவுல் இந்த காரியத்தை சொல்லுகின்றார். கார்லா ஒர்க்ஸ் என்று சொல்லப்படுகிறவர், அவருடைய காரியங்களை நான் படித்து கொண்டிருக்கும் பொழுது, குறிப்பாக இந்த மரணம் இல்லை இந்த ரெசரக்ஷன் இதெல்லாம் சொல்லும்பொழுது அவர் சொல்கிறார், இன்றைய நாட்களில் திருச்சபையில் அட்டெண்டன்ஸ் குறைகிறது, இல்லை வர்ஷிப்பர்ஸ் அட்டென்ட் பண்ணுறது. அதனால் சபைகளில் இந்த போதனைகள் அவ்வளோ போதிக்கப்படுகிறது இல்லை. அதுக்கு பதிலாக என்ன ஆயிடுச்சுன்னா, மோட்டிவேஷனல் டாக்ஸ், how to make your money grow, இப்படியான மோட்டிவேஷனல் டாக்ஸ் கொடுத்து என்ன ஆச்சுன்னா, மக்கள் கூடுகிறார்கள். ஆனால் வேதத்தில் இருக்கிற இந்த சத்தியங்களை சொல்லும் பொழுது அது அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இல்லை. இன்ட்ரெஸ்டாக இல்லை அப்படின்றதுக்காக இதை ஒதுக்க முடியாது. காரணம், இதில் சத்தியம் இருக்கின்றது. இந்த சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ளாமற் போனால் நாம் பரிதபிக்கக்கூடியவர்கள். If we are not able to accept this truth, then we are the most pitiable persons. பவுல் நம்ம இடத்துல எச்சரிக்கை செய்கின்றார். அதே சமயத்தில் பவுல் சொல்லுகிறார், இந்த மரணம், இந்த மரணத்திலிருந்து உயிர்த்தெழுதல், இதுதான் நல்ல செய்தி. வெறும் மரணத்தோடு முடிஞ்சா அது கெட்ட செய்தி, இட்ஸ் a bad news. ஆனால் மரணம் அல்ல, அதற்கு அடுத்ததாக வருகிற உயிர்த்தெழுதல், இது நம்பிக்கை, இது நல்ல செய்தி. இந்த நல்ல செய்தியை ஏற்றுக்கொள்ளாமல் போனால் இழந்து போகிறோம். எனவே நாம் இந்த நல்ல செய்தியை ஏற்றுக்கொண்டு இந்த நல்ல செய்தியை உலகத்துக்கு சொல்லணும். உலகம் சொல்லுகிற காரியம், ஆமா எங்களுக்கும் தெரியும் மரணத்துக்கு பின்பாக வாழ்க்கை இருக்கு. The world and the world religion says, yes, there is after life. ஒரு ஜென்மம், 7 ஜென்மம், 10 ஜென்மம், அது நம்ம எப்படி இருக்கிறோமோ, நம்ம இந்த வருஷத்தில் இந்த ஜென்மத்தில் நல்ல மக்களாக இருந்தால் அடுத்த ஜென்மத்திலையும் மனுஷனாக பிறக்கலாம். இந்த ஜென்மத்தில் நிறைய பாவம் செஞ்சால் அடுத்த ஜென்மத்தில் கொசுவாவோ கர்ப்பமூச்சியாவோ பிறக்கலாம். ஆனால் நம்ம அப்படி நம்புகிறதில்ல. We don't believe in that. We believe in what the word of the Lord says. நம்ம அடுத்த ஜென்மம் கிடையாது, நாம உயிர்த்தெழுகின்றோம். இந்த நம்பிக்கை இது எப்படி வருகிறது என்றால், இந்த கிறிஸ்து மூலமாக மாத்திரமே வருகின்றது. பவுல் சொல்லுகின்றார் 26வது வசனத்தில், பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். இன்னொரு வருஷன் சொல்லப்படுகிறது, அழிக்கப்பட வேண்டிய கடைசி பகைவன் மரணமே. The last enemy that will be destroyed is death. இந்த ஒரு காரியத்தை மீண்டுமாக நீங்கள் கவனிக்கணும். இதை நான் ஏற்கனவே உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். சிலுவையிலே கிறிஸ்து பாவம், மரணம், பிசாசை தோற்கடித்தார்.
On the cross and in his resurrection, Christ defeated sin, Satan and death, but it was not destroyed. அழிக்கப்படலை. கடைசி மரணம் ஆண்டவருடைய இரண்டாவது வருகையில் இவைகள் மூன்றும் என்ன பண்ணப்படும்? முற்றிலுமாக அழிக்கப்படும். அதுக்கப்புறமேல் அவருடைய வருகைக்கு அப்புறமேல் மரணம் கிடையாது. அவருடைய வருகைக்கு அப்புறமேல் பாவம் கிடையாது, பிசாசானவன் கிடையாது. பவுல் இந்த இடத்துல நமக்கு சொல்லுகிற காரியம், உன்னுடைய வாழ்க்கை இந்த உலகத்தோடு முடிகிற வாழ்க்கை கிடையாது. இந்த உலகத்தோடு முடிகிற வாழ்க்கை கிடையாது. எனவே நீங்களும் நானும் இந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவிலே நிலைத்திருக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். நீங்கள் 29வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அங்கே மரித்தவர்களுக்காக ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. இது அந்த நாட்களில் இருந்த ஒரு பழக்கமாக இருந்துச்சு. ஆனால் பவுல் சொல்றார், இல்லை, நீ மரித்தவருக்காக ஞானஸ்நானம் எடுத்து என்ன பிரயோஜனம்? நீ கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று நீ விசுவாசிக்கல, அப்போ நீ மரித்தவர்களுக்காக ஞானஸ்நானம் பெற்று என்ன பிரயோஜனம்? There is no use at all. காரணம், ஞானஸ்நானம் என்றால் என்ன? ஞானஸ்நானம் மரித்து உயிரோடு. அப்போ மரித்தே போயிருக்க போறனா என்னத்துக்கு ஞானஸ்நானம்? ஏன் மரித்தவர்களுக்காக ஞானஸ்நானம் எடுக்கின்றது என்பது வேதத்தில் சொல்லப்படாத காரியம். அதேமாரி 2வது ஞானஸ்நானம், 3வது ஞானஸ்நானம், 4வது ஞானஸ்நானம், அதுவும் தவறு. எத்தனை ஞானஸ்நானம்? ஒரே ஞானஸ்நானம் தான். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலே கொடுக்கப்படுகிற ஒரே ஞானஸ்நானம் தான். என்ன, இன்னைக்கு நிறைய பேர் 2வது ஞானஸ்நானம், 3வது ஞானஸ்நானம், வித்தியாசமான ஞானஸ்நானங்கள் பெறுகிறார்கள். தெளிப்பு கிடையாது, முழுகல் தான். முழுகுனா கூட தொட்டியில் முழுகுனா கிடையாது, அப்படியே முழுகுனா கடல்ல முழுகுனா கிடையாது, ஓடுற தண்ணியில என்ன பண்ணோம்? முழுகணும். அப்படியே ஓடுற தண்ணியில முழுகுனா என்ன சொல்றாங்க? இல்லை இங்கெல்லாம் கிடையாது, ஜோர்டன்ல போய் முழுகணும். ஓடு, அதுக்கும் ஓடு. வித்தியாசமான தவறான போதனைகள் இங்க கொரிந்து சபையில் இருந்த விதமான தவறான போதனைகள் தொடர்ந்து வருகிறதுனால இந்த ஞான ஸ்நானம் என்பது கிருபை என்பதை இழந்து மனிதனுடைய கிரியையாகிவிட்டது. Because of all these wrong teachings, baptism has lost its meaning. It is not God's grace, it's man's work. I decide and I will go. ஆனால் ஒன்றுமே இல்லாதவர்களுக்கு அவர் கொடுக்கின்ற ஞானஸ்தானம் தேவ கிருபை. மரித்து உயிரோடு அவர் எழுகிறாங்க. நீ நம்பலன்னா ஆனால் நீ ஞானஸ்நானம் பெற்று என்ன பிரயோஜனம்? மரித்தவர்களுக்காக இருந்தாலும் சரி, நமக்காக நாம் ஞானஸ்நானம் எடுத்துட்டு ஆனால் கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்று விசுவாசிக்கல, நம்பல என்றால் ஞானஸ்நானமானது போய். ஞானஸ்நானம் மாத்திரமல்ல, பவுல் சொல்ற, தினமும் அனுதினமும் நான் பாடுபடுகிறேன்னு. இந்த சுவிசேஷத்துக்காக நான் அடிபடுறேன். மிருகங்கள் இடத்துல அடிபடுகிறேன்னு சொல்லுகிறார். துஷ்ட மிருகங்கள். எபேஸில் அவர் உண்மையாகவே மிருகத்தை சொல்கிறாரா, இல்லாட்டினா அங்கே இருந்த ஆட்கள் இவர்கள் பண்ண அந்த அட்டகாசத்தை பார்த்து சொல்கிறாரா? துஷ்ட மிருகங்கள் இடத்துல நான் பாடுபட்டேன். எதுக்காக பாடுபட்டாரு? இந்த கிறிஸ்து மரித்து அதோடு இல்லை, அவர் உயிரோடு எழுந்தார் என்ற சத்தியத்தை சொந்தனால பாடுபடுகின்றேன். இந்த கிறிஸ்து அவர் சொல்லுகிற இன்னொரு காரியம், நமக்கு நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், மோசம் போகாதிருங்கள். மோசம் போகாதிருங்கள். ஆகாதன சம்பாஷணைகள் நல் ஒழுக்கங்களை கெடுக்குமா? தேவையில்லாத போதனைகள், தேவையில்லாத பொய்யான போதனைகள் கேட்பதுக்கு நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவைகளை கேட்டு என்ன பண்ணாதீங்க, மோசம் போகாதீங்க. ரீல்ஸையும் டிக்டாக்லையும் வர சின்ன சின்ன துணுக்குகள், செய்தி துணுக்குகள், அவைகள் கேட்கறதுக்கு பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஒரு ரீல் முடிச்சோன்னா அதோட முடிச்சிடுறோமா? நம்ம கை என்ன பண்ணுது? ஆட்டோமேட்டிக்கா இட் மூவ்ஸ் ஃபார் த நெக்ஸ்ட் ஒன். அடுத்த எவ்வளோ நிமிஷம் அது? 1 minute.
அடுத்த நெக்ஸ்ட் நீ உட்காந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour ஓடிட்டு இருக்கும். இவைகளில் வருகிற துணுக்குகள் அல்ல, இதில் தான் சத்தியம் இருக்கு. அந்த துணுக்குகள் சும்மா கேட்கறதுக்கு அந்த நிமிஷத்துக்கு கொஞ்சம் சிற்றின்பம், சத்தியம் அல்ல. மோசம் போகாதிருங்கள். இன்றைக்கு நிறைய போதனைகள் உண்டு. மோசம் போகாதிருங்கள், விழித்திருங்கள், நீதி கேட்க விழித்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருங்கள். யார் தெளிந்தவர்களாய் இருப்பார்கள்? குடிபோதையில் இருக்கிறவன் தெளிந்தவனா இருப்பானா? குடிபோதையில் இல்லாத இருக்கிறவன் தெளிந்தவனா இருப்பானா? யார் தெளிந்தவனா இருக்கின்றான்? எல்லா போதனைகளையும் உள்ள ஊத்திக்கிட்டவன் தெளிந்தவனா இருக்க முடியாது. யாரோ சொல்றதெல்லாம் கொண்டு வந்து உள்ள கொட்டிக்கிறவன் தெளிந்தவனா இருக்கவே முடியாது. சத்தியத்தை தெளிவாக தெரிந்து கொண்டிருக்கிறவர்கள் மாத்திரமே இது சரி, இந்த போதனை சரி, இது தவறான போதனை என்று நன்றாக தெரிய முடியும். பவுல் எச்சரிக்கின்றது மோசம் போகாதீங்க. இன்னும் அவர் சொல்ற, எதுக்கு நான் சொல்றேன்னா உங்களெல்லாம் கேவலப்படுத்த சொல்றேன், கிண்டல் அவன். ஐ வாண்ட் டு ஷேம் யூ, ஐ எம் சேயிங் ஆல் தீஸ் திங்ஸ் டு ஷேம் யூ என்று சொல்லுகிறார். அப்போ மோசம் போகாதிருங்கள். நம்ம மோசம் போனோன்னா we are ashamed. Not only shame, we have lost our salvation. சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு பல விதமான காரியங்களை கேட்கும்போது ரட்சிப்பையும் நாம் இழந்து விடுகிறோம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, கிறிஸ்து மரித்தார், உயிரோடு எழுந்தார். விசுவாசிக்கிறீங்களா? உண்மையாகவே விசுவாசிக்கிறோமா? போன வாரம் கேட்ட அதே கேள்விதான். இந்த கடைசி ஸ்லைட் பார்த்தோன்னா எல்லாருக்கும் ஒரு சந்தோஷப்பா முடிஞ்சிச்சுடா. ஆனால் நான் முடிக்கல. இந்த கேள்வி உண்டு. Unless we answer for this question, there is no end of the message. இந்த உயிர்த்தெழுதல் இல்லை என்றால் நம்ம நம்பினது எல்லாமே வேஸ்ட். We are wasting our time sitting here. If we do not believe in the resurrection of the dead, we are wasting our time. எப்படி இந்த உயிரோடு இந்த சடலம் வரும், எப்படி மாறும்? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நாம் தொடர்ந்து அடுத்த பகுதி நாம் பார்க்க இருக்கின்றோம். 1 கொரிந்தியர் 15:35 பார்க்க இருக்கின்றோம். ஆயத்தத்தோடு வாருங்கள், வேதத்தை கையிலே கொண்டு வாருங்கள். நாம் ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் தேவரீர், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, எங்களுக்காக ஆண்டவரே எல்லாவற்றையும் விட்டு எங்களுக்காக பாடுபட்டு மரித்து உயிரோடு எழுந்தீரே. இந்த சுவிசேஷத்தை, இந்த நல்ல செய்தியை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், நாங்கள் நிலை கொண்டு இருக்கின்றோம் ஆண்டவரே, கொண்டாடுகின்றோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வாரத்தின் முதல் நாள் ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்க வருகிறது உயிர்த்தெழுந்த ஆண்டவர். உம்மை ஆராதிக்கிற தேவரே நாங்கள் இங்கே கூடி இருக்கின்றோம். தேவரீர், நீர் எங்களுக்காக பாடுபட்டு உயிரோடு எழுந்தீர். அந்த ஆசீர்வாதத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர். தேவரீர், வெறும் இம்மைக்காக மாத்திரம், வெறும் இந்த உலகத்தின் வாழ்க்கைக்காக மாத்திரம் நாங்கள் உம்மை பற்றி கொண்டிராமல் நித்தியத்துக்காக நாங்கள் உங்களை பற்றி கொண்டிருக்க கிருபை செய்தருளும். ஆண்டவரே, எங்களை தொடர்ந்து நீர் பலப்படுத்தியருளும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே. ஆமென். ஆதி மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே மனுஷருக்குள்ளாய் பாவம் வந்தது. இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு நித்திய ஜீவன் கிடைத்தது. கிறிஸ்து மனுஷர்கள் மத்தியிலே வாழ்ந்தார், மரித்தார், உயிர்த்தார், சபையை எடுத்துக்கொள்ள மீண்டும் வர இருக்கிறார் என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். விசுவாச பிரமாணத்திலே நாம் சொல்லுகிறோம், சரீர உயிர்த்தெழுதல் உண்டென்று நாங்கள் நம்புகிறோம் என்று
நாம் ஒவ்வொரு மாதமும் சொல்லுகிறோம். இதை கற்றுக்கொண்டோம். இதை நம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறவர்களாக, நம் வீடுகளில் எழுதி வைக்கிறவர்களாக, படுக்கும்போதும் நடக்கும்போதும் நாம் இருக்கிற இடத்திலும் இதை நினைத்தவர்களாக நாம் கடந்து வருவோம். இந்த வேளையிலும் கூட பாடகர் குழுவோடு சேர்ந்து அர்ப்பண கீதத்தை பாடுவோம். அப்பொழுது 2வது காணிக்கை எடுக்கப்படும். எல்லோரும் எழுந்து நிற்போம்.
தயவுசெய்து அமருங்கள். இன்றும் கூட நமது நம்பிக்கையாக இருக்கிற உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இந்த காலை ஆராதனைக்கு அன்போடு கூட வரவேற்கிறோம். இன்றும் கூட ஒரு சில பேர் முதல் முறையாகவும் கொஞ்ச நாள் கழித்து உங்களோடு கூட ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். முதலாவதாக சகோதரர் சுரேஷோட தாயார் அம்மா அன்போடு கூட வரவேற்கிறோம். அடுத்ததாக சகோதரர் பிரின்ஸோட பெற்றோர் அங்கிள் ஜெயக்குமாரும் அம்மா கிரேஸும் உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். அடுத்ததாக சகோதரர் சாலமனுடைய பெற்றோரும் சகோதரரும் வந்திருக்கிறாங்க. அன்போடு கூட வரவேற்கிறோம். அடுத்ததாக சகோதரர் சோபித்ராஜ் அவர்களுடைய உறவினர்கள் சகோதரர் ஜெய்சிங், சிஸ்டர் பிரியா மற்றும் பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள். உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். மற்றபடியாக என்னுடைய நெஃப்யூ சூரஜ் உங்களையும் கூட அன்போடு கூட வரவேற்கிறோம். தொடர்ந்து ஆராதனைக்கு பின்பதாக ஐக்கியத்தில் நீங்கள் கலந்து கொள்ளும்படியாகவும் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஒரு சில அறிவிப்புகளை நாம் பார்ப்போம். லெந்து கால தியாக காணிக்கை டின்களை ஒருவேளை இன்று வரைக்கும் நீங்கள் கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் தயவுசெய்து கொண்டு கொடுத்து விடும்படியாக கேட்கிறோம். ஆராதனைக்கு பின்பதாக சபைக்கு அந்த ஹாலுக்கு வெளியில் இருக்கிற டேபிளில் நீங்கள் தயவுசெய்து சகோதரர் தனாவையும் அவருடைய டீமையும் பார்த்து நீங்கள் கொடுத்து விடும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். மியான்மரில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாம் கிஃப்ட் ஆஃப் ஹோப் என்கிற தலைப்பில் நாம் அவங்களுடைய ஒரு ஆண்டுக்கான கல்வி தேவைக்கான ஸ்பான்சர் நம்ம எடுத்து வருகிறோம். இதுவரைக்கும் 238 பேர் குழந்தைகளுடைய படிப்புக்காக நம்ம சபையிலேருந்து ஸ்பான்சர் கிடைத்திருக்கிறது. ரொம்ப நன்றி. அநேக பெற்றோர் பிள்ளைகள், சண்டே ஸ்கூல் பிள்ளைகள், மற்றபடியாக டீனேஜர்ஸ் அவங்க பாக்கெட் மணிலேருந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறீங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் நன்றி சொல்ல நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆல்மோஸ்ட் எல்லாருமே அதுக்கு கேஷும் பே பண்ணிட்டீங்க. ரொம்ப நன்றி. ஒருவேளை நீங்கள் இது வரைக்கும் கொடுக்கவில்லை என்றால் இன்றைக்கு நீங்கள் கொடுத்த முடியாக கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா இன்றைக்கி 14th ஏப்ரல் க்ளோசிங் டேட் சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கு நீங்கள் அதை கொடுத்து அந்த அக்கௌண்ட்ஸை முடித்தீங்கன்னா நம்ம அந்த ஃபண்ட்ஸ் அனுப்ப அது ஏதுவாக இருக்கும். ஒருவேளை இன்று வரைக்கும் நீங்கள் முடிவு பண்ணவில்லை என்றால் நீங்கள் இன்று கூட ஸ்பான்சர் முடிவு பண்ணி அந்த பிள்ளைகளோட பெயர்களை நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். வருகிற வெள்ளிக்கிழமை 19ஆம் தேதி நமது மாநாட்டு எழுப்புதல் ஜெப கூட்டம் ஷார்ட் ஸ்ட்ரீட் தமிழ் மெத்தடிஸ்ட் திருச்சபையில் வைத்து 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 7:30 மணிக்கு நடைபெறும். பாஸ்டர் ராஜா தாமஸ் அவர்கள் தேவ செய்தியை அளிப்பார்கள். நீங்கள் அனைவரும் அதில் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். நமது பெண்கள் சங்கத்திலிருந்து ஃபெலோஷிப் ஆஃப் இந்தியன் சிஸ்டர்ஸ், இந்திய சகோதரர்களின் ஐக்கியம், வருகிற 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வேத ஆராய்ச்சி பாடத்திற்கு பின்பதாக நமது லெவல் 5 சாரிஸ் ஹாலில் வைத்து நடைபெறும். ஆகவே இதிலையும் நீங்கள் அநேகம் பேரை கூட்டி சேர்க்கும்படியாகவும் இதற்காக ஜெபித்து கொள்ளும்படியாகவும் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். மேலும் விவரங்கள் தேவையானால் சகோதரி தேன்மொழி இடத்துலையோ அல்லது சகோதரி கோகிலா இடத்துலையோ நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நமது சபை முகாம் சர்ச் கேம்ப் வருகிற 15, 16, 17 ஜூன் மாதத்தில் 15, 16, 17 ஆகிய தேதிகளில் லி கிராண்டியர் என்கிற ரிசார்ட்டில் ஜோஹர் பாரில் வைத்து நடைபெறும். சென்னையிலிருந்து சகோதரர் வேலண்டைன் தேவிதார் அவருடைய செய்தியை நமக்கு அளிக்க இருக்கிறார்கள். ஞாயிறு பள்ளி பிள்ளைகளுக்காகவும் நாம் பிரத்யேகமாக நம்ம ஏற்பாடு செய்து வருகிறோம். பெரிய
மாதத்தில் ஷார்ட் ஸ்ட்ரீட் திருச்சபையில் ரீப் கான்ஃபரன்ஸ் என்று நடந்தது. சுவிசேஷத்தை எப்படி சொல்லலாம், எப்படி சொல்லக்கூடாது, நிறைய காரியங்கள் அதில் சொல்லப்பட்டது. ரொம்பவும் அருமையாக இருந்தது. ஆனால் பரிதபிக்கக்கூடிய காரியம், நம்ம சபையிலிருந்து 4 பேர் இன்க்ளூடிங் மீ வருகிற வெள்ளிக்கிழமை ஈடாக்குடைய கம்பைன் ப்ரேயர். இது ஷார்ட் ஸ்ட்ரீட்டில் நடைபெறுகிறது 7:30 மணிக்கு வெள்ளிக்கிழமை. தயவுசெய்து சபையார் வாருங்கள். நாம் தனிப்பட்ட சபையாக நாம் ஜெபிக்கிறதோடு நம்ம இப்பொழுது இம்மானுவேல் தமிழ் வருடாந்திர மாநாட்டோடு இணைந்து நம்ம ஜெபிக்கிறோம். இம்மானுவேல் தமிழ் வருடாந்திர மாநாடு இல்லை என்றால் அமோக்கியோ தமிழ் மெத்தடிஸ்ட் திருச்சபை கிடையாது. We are part of ETAC. If we say no, then you can't worship here also. ஸோ இதை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இம்மானுவேல் தமிழ் வருடாந்திர மாநாட்டில் நாம் இருக்கின்றோம். ஒன்று சேர்ந்து நாம் ஜெபிப்போம். 7:30 மணிக்கு 6:30க்கு ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸும் இருக்குது. ஸோ இஃப் யூ கம் 6:30, யூ வில் ஹேவ் ரெஃப்ரெஷ்மெண்ட். 7:30 the prayer will start. Let us all join together as a conference and let us pray. அது ஈடாக் ப்ரோக்ராம், நம்மளுடைய ப்ரோக்ராம் கிடையாது. அந்த மாதிரி மாத்திரம் நினைக்காதீங்க. ஓகே, ப்ளீஸ் டு கம் அண்ட் டேக் பார்ட் இன் திஸ் ப்ரேயர். லெட் அஸ் ப்ரே டுகெதர். ஓகே, நாம் எழுந்திருந்து இந்த வாரத்துக்கான மனப்பாட வசனத்தை நாம் வாசித்து ஜெயிப்போம். சேர்ந்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15:20-21. கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். மனுஷரால் வரும் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. நாம் ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் தேவரீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நாளிலும் கர்த்தாவே, உம்மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர், எங்களோடு இடைப்பட்ட கிருபைக்காக நன்றி. உயிர்த்தெழுதலின் நிச்சயத்தை மீண்டுமாக இந்த நாளிலே எங்களுக்கு நீர் உறுதிப்படுத்தி மீண்டுமாக எங்களோடு நீர் பேசின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை இதோடு இந்த உலகத்தோடு முடிகிறது அல்ல என்பதை உணர்த்தினதற்காக நன்றி. இம்மைக்காக மாத்திரம் நாங்கள் உம்மை விசுவாசிக்காமல், ஆண்டவரே, நித்தியம் உம்மை அல்லாமல், நீர் இல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை என்பதை அறிந்து எல்லாவற்றிலும் உம்மை பற்றி கொண்டிருக்க கிருபை செய்தருளும். நீர் எங்களோடு இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த நாளிலும் இந்த வாரத்திலும் இருக்கின்ற ஊழியங்கள் எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் வழி நடத்தியருளும், நீர் காத்து கொள்ளும். இந்த உலகத்தில் ஆண்டவரே, எல்லாவற்றிலும் நாங்கள் உப்பாக ஒளியாக இருந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்தருளும். நீர் செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமமே மகிமைப்படட்டும். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே, ஆமென். கர்த்தரானவர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மீது பிரகாசிக்க செய்து உங்கள் பேரில் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மீது ஏறெடுத்து உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஒத்தாசையும் வழி நடத்துதலும் நம் ஒவ்வொருவருடனும், நம்முடைய குடும்பத்தின் மக்களுடனும், திருச்சபை மக்களுடனும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்தி காப்பதாக. ஆமென்.
Hello, ladies. Please come forward to practice the WSES Sunday song.